ஹாய் கைஸ், வெல்கம் டு எபிசோட் நம்பர் 2. பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் முடிவெடுக்கிறாங்க. நம்ம ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும், நம்ம சேர்த்து வைக்கணும், நம்ம கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நினச்சி அவங்க பண்ணுற மொதல் விஷயம் என்ன தெரியுமா? ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் யாராவது சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டோட எஸ்ஐபி வாங்க ஆரம்பிப்பாங்க. 3 மாதம் வரைக்கும் எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கும். ஆனால் ஒரு நாள் திடீர்னு ஒரு 20% விழும். விழுந்த உடனே ஐயோ போட்ட பணத்துல இருந்து 20% நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேனிக் செல்லிங் பண்ணி அந்த காசை வெளியே எடுத்துருவாங்க. நஷ்டத்தோட அந்த காசை வெளியே எடுத்துட்டு அப்புறம் சொல்லுவாங்க எல்லாருக்கும், இல்லைங்க, இந்த இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் யாருக்கும் செட் ஆகாது, எனக்கு செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லி ஊர்ல இருக்க எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு தப்பான அணுகுமுறைங்க. எது ஸ்டெப்னே தெரியாம இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப தப்பான அணுகுமுறை. இந்த வீடியோல எதெல்லாம் கரெக்டான ஸ்டெப்ஸ், எதெல்லாம் தாண்டி தாண்டி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா போகணும், என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். திஸ் இஸ் ஆல் அபவுட் பர்சனல் ஃபினான்ஸ் அப்ரோச்சஸ். பர்சனல் ஃபினான்ஸை நம்ம எப்படி அணுகலாம் அப்படின்றதுக்கான இந்த வீடியோ. லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க வீடு கட்டுறீங்க. அந்த வீட்டுக்கு எடுத்த உடனே இன்டீரியர் டிசைனை கூப்பிடுவீங்களா, இல்ல ஃப்ளோர் பிளான் போடுறவங்கள கூப்பிடுவீங்களா? முதல்ல ஃப்ளோர் பிளான் போட்டா தானங்க இன்டீரியர் பண்ண முடியும். இதே தாங்க பர்சனல் ஃபினான்ஸ்லயும். நம்ம எந்தெந்த ஸ்டெப்ஸ் வழியா போகணும்னு ஒரு அணுகுமுறை இருக்குங்க. அது வழியா போனாதான் கரெக்டா இருக்கும். எகிரி நேரா 7வது படிக்கட்டுல குதிப்போம் அப்படின்னா கால் கை தாங்க உடையும். எடுத்த உடனே எஸ்ஐபி பண்றதோ, கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்றதோ, எஃப்டில இன்வெஸ்ட் பண்றதோ எதுவா இருந்தாலும் தப்பான காரியங்களுக்கு தாங்க கொண்டு போய் முடியும். ஏன்னா நம்ம எதையுமே யோசிக்காம, எதையுமே பிளான் பண்ணாம, ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரிக்கும் ஒவ்வொரு அணுகுமுறை இருக்கு, ஒவ்வொரு வெயிட்டிங் பீரியட் இருக்கு, ஒவ்வொரு டாக்ஸேஷன் இருக்கு. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாத்துலயும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது ஒண்ணுமே கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். உங்களுக்கு எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்லயும் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற எந்த ஒரு தேவையுமே கிடையாதுங்க. உங்களுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்க சூஸ் பண்ணாலே போதும். மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை பத்தி நீங்க பார்க்கணுன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு 9 ஸ்டெப்ஸ் சொல்லி தர போறேங்க. இந்த 9 ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். பர்சனல் ஃபினான்ஸ் உங்களுக்கு ஈஸியா செட் ஆயிடுங்க. உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான வகையில இந்த 9 பாயிண்ட்டையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க. 9 பாயிண்ட்ல நிறைய பேரு இந்த 6 பாயிண்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு நேராவதா இருக்கிற 7வது பாயிண்ட், தட் மீன்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங் இன்வெஸ்டிங், எஸ்ஐபி பண்ணுவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குவாங்க, நேரா போயிடுறாங்க. இதெல்லாம் பண்றதுனால நம்ம எவ்வளவு சேர்த்து வைக்கிறோமோ அது எல்லாத்தையும் ஒரு நாள் தேவைப்படும் போது, நம்ம தேவைகள் என்னன்னு தெரியாம நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு, அந்த தேவைகள் அந்த டைம்ல வரும்போது நம்ம கிட்ட பணம் இல்லாததுனால நம்ம அந்த பணத்தை எடுத்து உபயோகப்படுத்துற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுடுறாங்க. அதனால நம்மளுக்கு சரியான பலனும் கிடைக்கிறது இல்ல, சரியான வழியும் கிடைக்கிறது இல்ல. சோ இந்த வீடியோல நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 1. விஷயம் என்ன பண்ணணும்னா, நீங்க ஒரு பேப்பர் எடுத்துட்டு அதுல உங்க கோல்ஸ் என்ன, தேவைகள் என்ன, நீங்க எதெல்லாம் அடையணும்னு ஆசைப்படுறீங்க, 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், தட் மீன்ஸ் ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம். இந்த 3 கேட்டகரியா பிரிச்சு நான் 3 வருஷத்துல இதை செய்யணும்னு இருக்கேன், எனக்கு 3 வருஷத்துல இந்த காரியங்கள் தேவைப்படுது, எனக்கு 3ல இருந்து 7 வருஷத்துக்குள்ள இதெல்லாம் தேவைப்படுது, எனக்கு 7 வருஷத்துக்கு மேலதான் இதை நம்ம சேர்த்து வைக்க போறேன், அதுக்கப்புறம் தேவைப்பட போகுது அப்படின்ட்டு நீங்க ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த லிஸ்ட்ல என்ன வேணா இருக்கலாம். நீங்க வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம். உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன ஆசை, இல்ல குழந்தைங்கள படிக்க வைக்கிறது, ஸ்கூல்ல சேர்க்கிறது, இல்ல பெத்தவங்களுக்கு இன்சூரன்ஸ் வாங்குறது, இல்ல குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுன்ட்டு எது வேணா இருக்கலாம். ஆனா நீங்க அதை கேட்டகரைஸ் பண்ணுங்க. அதோட தேவைகள் எப்போ வருதுன்ட்டு இயர் வைஸா நீங்க போட பழகுங்க. அதுக்கப்புறமேட்டு 2வது ஸ்டெப் என்னன்னா, அந்த எல்லா தேவைகளையும் நீங்க ரேங்க் பண்ண ஆரம்பிங்க. எது ரொம்ப அர்ஜென்ட் ஆனது, எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, எது கொஞ்சம் தள்ளி பண்ணா பரவாயில்ல, எதை நம்ம உடனே பண்ணி ஆகணும், இன்சூரன்ஸை உடனே பண்ணி ஆகணும், அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கேட்டகரைஸ் பண்ணுங்க, ரேங்க் பண்ணுங்க. ஒவ்வொன்னா 1, 2, 3, 4ன்னு ரேங்க் பண்ணுங்க. இயர் பேசிஸ்ல, அர்ஜென்சி பேசிஸ்ல நீங்க ரேங்க் பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டு டைம்லைன் பேசிஸ்ல அதை கொண்டு வாங்க. முதல்ல லிஸ்ட் போடுங்க, அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ரேங்க் போடுங்க, அதுக்கப்புறமேட்டு டைம்லைன் போடுங்க. இது போட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, முக்கியமான ஸ்டெப் நம்பர் 4. இந்த ஸ்டெப் நம்பர் 4 யாரும் பேசுறதுக்கு கூட யாரும் தயாரா இல்லைங்க. நீங்க உங்க சேஃப்டி ஜோனை கிரியேட் பண்ணணும். பில்ட் யுவர் சேஃப்டி ஜோன். சேஃப்டி ஜோன் நான் எதை சொல்றேன்னா, உங்களுக்கு ஒருவேளை எமர்ஜென்சி வரலாம், வீட்டில் இருக்க யாராவது மெடிக்கல் எமர்ஜென்சி வரலாம், இல்லை யாராவது இறந்து போகலாம். நம்ம கையில் எதுவுமே கிடையாதுங்க. இந்த வாழ்க்கையில ஒன்னே ஒன்று மட்டும்தாங்க நிரந்தரம். அது என்னதுன்னா மாற்றம். மாற்றம் ஒன்றே மாறாதது. எல்லாரும் சொல்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்க அந்த உலகத்துல நம்ம வாழ்க்கையும் மாறிக்கிட்டே இருக்குங்க. அதனால நம்மளுக்கு என்ன நடக்கும், எப்ப நடக்கும்னு யாராலையும் எதையுமே சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக நம்ம ஒரு சேஃப்டி ஜோனை கிரியேட் பண்ணணும்.
எப்படி இந்த பழைய ராஜாக்கள்லாம் நடுவுல கோட்டையை கட்டிட்டு அதை சுத்தி தண்ணியை ஃபில் பண்ணிட்டு அதுல முதலைகள் இந்த மாதிரி மனுஷங்களை பாதிக்கிற விதமான மிருகங்களை வச்சிருக்காங்களோ, அது எதுக்காக வச்சிருக்காங்கன்னா அந்த கோட்டையை பாதுகாக்கிறது. நம்மளுடைய பர்சனல் ஃபினான்ஸ் எப்படி இருக்கணும்னா அந்த கோட்டை மாதிரி இருக்கணும். அதை சுத்தி இந்த தண்ணி மாதிரி இந்த சேஃப்டி ஜோனை நம்ம கிரியேட் பண்ணணும். அந்த சேஃப்டி ஜோனுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல எமர்ஜென்சி ஃபண்ட் ரெடி பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு வேலை இல்லாம போகலாம், உடம்பு சரியாம போகலாம், இல்லை ஏதோ ஒன்று நடக்கலாம், இல்லை திடீர்னுட்டு உங்களுக்கு எதுவுமே முடியாம ஆயிடலாம். ஸோ அந்த நேரத்தில் அந்த எமர்ஜென்சி ஃபண்ட்ன்றது ரொம்ப 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 முக்கியமானதுங்க இன்வெஸ்டிங் ஜேர்னில. நீங்க பணத்தை சேர்க்கணும்னு ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க முதல்ல பண்ண வேண்டியது இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் தாங்க. இதை பண்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். திடீர்னு டிவி உடஞ்சு போகலாம், திடீர்னு பைக் ரிப்பேர் ஆகலாம், திடீர்னு கார் உடையலாம், எதுவானா நடக்கலாம், நம்மளால சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு இஎம்ஐ இருக்கலாம். அந்த இஎம்ஐ என்ன ஆகும், 3 மாசம் வேலை இல்லாம போயிடுச்சுன்னா அந்த இஎம்ஐ யார் கட்டுறது? ஸோ இது எல்லாமே அதுல இன்க்ளூட் பண்ணணுங்க. நாம இதை பத்தின டீடைல்டு வீடியோ நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டெப் 5க்கு போகலாம். உங்களோட கோல். நான் இதெல்லாம் கோலா வச்சிருக்கேன், எனக்கு இவ்வளோ தேவைப்படுது, இந்த கோலை அடையறதுக்கு நம்ம எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றத நம்ம கணக்கு பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இந்த கோலை அடையறதுக்கு நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த கோலை இந்த டைம் பீரியட்குள்ள நம்ம அடையணும்னா அதுல எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், எதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு இது. அதுக்காக ஃபர்ஸ்ட் நீங்க கோல்ஸ் எல்லாத்தையும் கேட்டகரைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டு யூ ஹேவ் டு கெட் அ அப்ரோச். எந்த அப்ரோச்ல நீங்க கொண்டு போறீங்க? கன்சர்வேட்டிவா கொண்டு போறீங்களா, இல்ல பாதுகாப்பான ஒரு விதமா, இல்ல கொஞ்சம் ரிஸ்க் இருக்கிற இடமா, இல்ல கொஞ்சம் அக்ரெசிவா நான் பரவாயில்ல ரிஸ்க் நிறைய எடுத்தாலும் எனக்கு டைம் நிறைய இருக்கு. ஸோ ரிஸ்க் இஸ் ஆல்வேஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். டைம் கம்மியாக ரிஸ்க் அதிகமாயிட்டே இருக்கும், ரிஸ்க் கம்மியாக டைமிங் அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ இதுதாங்க பேசிக் அப்ரோச். மணியை பத்தி இன்வெஸ்டிங் பத்தின அப்ரோச் இப்படிதாங்க இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு டிசைட். நீங்க தான் முடிவு பண்ணணும் எந்த அப்ரோச் நீங்க கொண்டு போறீங்க. அக்ரெசிவ் அப்ரோச்சா, இல்ல கன்சர்வேட்டிவ் அப்ரோச்சா, அப்படி இல்லை மாடரேட் ஆனதா, நீங்க தான் முடிவு பண்ணணும். இதுக்கு அப்புறம் தான் ஃபைண்ட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இதுல தான் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் சூஸ் பண்றது, ஈக்விட்டியா, ஸோ இது எல்லாத்தையும் நீங்க சூஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் ஸ்டெப் நம்பர் 8, இன்வெஸ்ட் அண்ட் மானிட்டர். இது ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ். ஸோ யூ ஹேவ் டு இன்வெஸ்ட், கீப் ஆன் இன்வெஸ்டிங் அண்ட் யூ ஹேவ் டு கீப் ஆன் மானிட்டரிங் தீஸ். இதுதான் 8 ஸ்டெப்ஸுங்க. 9வது ஸ்டெப்ஸ், யூ ஹேவ் டு மேனேஜ் ஃபார் லைஃப் சேஞ்சஸ்ன்றது ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம வாழ்க்கை வளர வளர நம்மளோட லைஃபும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கணுமே தவிர நம்மளை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் 30,000 சம்பாதிக்கும் போது 30,000 செலவு பண்ணியிருப்பீங்க. அடுத்த வருஷமே ஒரு 50,000 செலவு வந்துச்சுன்னா உங்க செலவை ஏற்றிடக்கூடாது. சரி ஒரு ஏசி வாங்குற எக்ஸ்ட்ரா, சரி ஒரு கார் வாங்குற எக்ஸ்ட்ரா, சரி எனக்கு தேவைப்படல ஆனாலும் ஒன்று வாங்கிக்கிறேன், எனக்கு காசு இருக்கே அப்படின்னு சொல்லி எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை நம்ம வந்து மாடரேட் பண்ணுறது. லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை மாடரேட் பண்ணுறதுனால மட்டும்தான் காம்பவுண்டிங்கை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். Lifestyle changes is a biggest factor impacting your compounding. These are all the 9 steps. இந்த 9 steps நம்ம எப்போ ஃபாலோ பண்றோமோ then we can become a personally stable finance guy. இன்னைக்கு நான் ஒரு சின்ன எக்ஸசைஸ் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்ல சொன்ன மாதிரி நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ், உங்க தேவைகள் என்ன, உங்க விருப்பங்கள் என்ன, அது எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதுங்க. தயவு செஞ்சு எதையும் ஃபில்டர் பண்ணாதீங்க, எதையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ரைட் இட் so that you know and what you want. உங்களுக்கே உங்களை பத்தின ஒரு புரிதல் அப்ப கிடைக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபவுண்டேஷன் ஃபார் பர்சனல் ஃபினான்ஸ். உங்கள் தேவைகளை எழுதுனதுக்கு அப்புறம் நீங்கள் அடுத்தது அதோட டைம்லைன் எழுதுங்க. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப், லிஸ்ட் யுவர் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். த செகண்ட் ஸ்டெப், ரேங்க் தெம். அண்ட் தென் தேர்ட் ஸ்டெப், கிளாசிஃபை தெம் பை டைம்லைன். ஸோ தீஸ் ஆர் ஆல் த 3 ஸ்டெப்ஸ் ஐ வாண்ட் யூ டு டூ. நீங்கள் இந்த 3 ஸ்டெப்பை ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ தட் யூ நோ வாட் இஸ் த திங் தட் மேட்டர்ஸ் டு யூ ரைட் நவ். இப்போ உங்ககிட்ட ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடைச்சிருச்சு. ஸோ தீஸ் ஆர் ஆல் த 9 ஸ்டெப்ஸ். காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க, கரெக்டான ஆர்டர்ல போங்க. உங்க சம்பளம் வர வர உங்களுடைய வெல்த்தை எப்படி கிரியேட் பண்ணலாம் புரிஞ்சுப்பீங்க. மற்றவங்க எங்க சேலரி வாங்கினதுக்கு அப்புறம் எங்க செலவு பண்றதுன்னே தெரியாம இருக்கிறவங்க தான் நிறைய பேர். ஆனா நீங்க இந்த 9 ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணும்போது யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூ கேன் ஏபிள் டு கண்ட்ரோல் யுவர் சேலரி. அடுத்த எபிசோட்ல யாருமே பேசக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயம், யாருமே நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம். We have to plan for the worst so that the rest of the plan stays intact. Next episode is going to be a very important episode, so just people don't miss it. Most people skip this, but don't miss it. See you in the next video. Subscribe to my channel, like my video and share my video. Thank you. Let's unlock the secrets to a rich life. We'll cover investments, real estate, and how to achieve FIRE.